எவ்வளவு பெரிய ஒரு திருட்டு மாடல் இது. நான் ஒரு பக்கா டிராவிடியன், பக்கா பெரியாரிஸ்ட். நான் கேக்குறேன், இது பெரியார் மாடல்ல வருமா, டிராவிடியன் மாடல்ல வருமா? இது நாம இப்ப அம்மாப்பேட்டை ஏரிக்கு வந்திருக்கோம். ஒரு பெரிய கூத்து இங்க ஒண்ணு. இந்த ஒரு திருட்டை அம்பலப்படுத்தி ஆகணும். எவ்வளவு பெரிய திருட்டுனா 2012-13 நம்ம இந்த ஏரியை தத்தெடுத்தோம். சேலம் மக்கள் குழு இந்த ஏரியை தத்தெடுத்தது. அம்மாப்பேட்டை பாதுகாப்பு குழுவோட சேர்ந்து லோக்கல் மக்கள் நம்ம கிட்ட அம்மாப்பேட்டை ஏரி கூட்டு காமிச்சாங்க. அம்மாப்பேட்டை ஏரி ஒரு கல்லீச்சான ஒரு சாக்கடை. அன்டையர் அம்மாப்பேட்டையோட சாக்கடை இங்க பதுங்கி இருக்கோம். இதை நம்ம சுத்தம் பண்ணி 7 வருஷம் உழைப்பு கண்டினியூஸா 52 வாரம் 1000 பேரு, 300 பேரு, 400 பேர், 500 பேர், 1000 பேர்லாம் இந்த ஏரியை சுத்தம் பண்ணிருக்காங்க. இந்த ஏரியை சுத்தம் பண்ணி இந்த 2 கரையை நம்ம போட்டோம். சுத்தி கரையை கட்டி விட்டோம். சுத்தி கரையை கட்டி விட்டு இந்த மண் திட்டு அமைச்சு மரங்களை நட்டது நம்ம மக்கள் உருவாக்குன ஒரு ஏரியில காசை வாங்குறது மாநகராட்சி. ஆனா இப்ப தனியாருக்கு வேற கொடுத்துட்டாங்க. மிஸ்டர் ஸ்டாலின் அவரோட பிளெக்ஸ் பேனர் அடிச்சுக்கிட்டாரு. ராஜேந்திரன் எம்எல்ஏ பிளெக்ஸ் பேனர் அடிச்சுக்கிட்டாரு பெருசா. ஏதோ இந்த ஏரி அவங்க உருவாக்குன மாதிரி. சேலம் மக்கள் உருவாக்க நாங்க இந்த ஏரி உருவாக்கணும், மரங்களை நட்டோம், தண்ணி சுத்தம் பண்ணோம், பறவை சரணாலயம் ஆக்கணும். 2013 இருந்து டாக்குமெண்டடா இருக்கு. Facebookல சேலம் மக்கள் குழு, சேலம் சிட்டிசன்ஸ் ஃபோரம் பேஜ்ல போனீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கு. பாருங்க, சார் கேட் நம்மளுக்காக க்ளோஸ் பண்றாரு. பெரிய பெரிய விஷயம் இது. வெரி குட். 2013 இருந்து திருப்பி ஞாபகப்படுத்துறேன். மக்களோட 7 வருஷம் உழைப்பு மட்டும் இல்ல, மக்களோட 2,15,00,000 ரூபாய் நாங்க போட்டிருக்கோம். மக்கள் கிட்ட இருந்து வசூல் பண்ணி நாங்க சொந்தமா 10-15 லட்சம் நிறைய பேர் கொடுத்திருக்காங்க. அது நானும் ஒருத்தன். இது உருவாக்கி இதை சரி பண்ணதுக்கு அப்புறம் மாநகராட்சி டிக்கெட்டை வித்துட்டு மக்கள் கிட்ட லூட்டி அடிக்கிறது. இது எந்த அளவுக்கு நியாயமா இருக்க போகுது? அதுவும் தனியார் கிட்ட ஓட்டை கொடுத்துட்டு நீங்க உள்ள சுத்துங்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு திருட்டு மாடல் இது. நான் ஒரு பக்கா டிராவிடியன், பக்கா பெரியாரிஸ்ட். நான் கேக்குறேன், இது பெரியார் மாடல்ல வருமா, டிராவிடியன் மாடல்ல வருமா? இது ஒரு டிராவிடியன் மாடல். இது how will it work like this? ஐயா, பறவைங்களுக்காக உருவாக்குன தீவது. மரங்கள் 12,000 மரம் நட்டது. பல ஐலண்ட நோண்டி எடுத்து நாஸ்தி பண்ணிட்டாங்க. இங்கெல்லாம் மரம் இருந்தது, பழைய வீடியோ இருக்கு. இத்தனை மரத்தை நாஸ்தி பண்ணி இந்த கரையை இப்படி போட்டிருக்காங்க. கல் அடுக்கி விட்டாங்க. எங்க கரை மேல, நாங்க உருவாக்குன கரை மேல கல் அடுக்கி விட்டாங்க. இந்த கரை மேல இப்போவே சீமை கருவில முள்ளு முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. அன்னைக்கே சொன்னோம், இது மெயின்டைன் பண்ண முடியாது, இப்படி கல்லு போடக்கூடாது. ஏன்னா ஒரு ஏரிக்கு ஒரு சாஃப்டான ஸ்ட்ரக்சர் வேணும். மண் இருக்கணும். மண் இருந்தா தண்ணி திருப்பி உள்ள ஊறதுக்கு மட்டும் இல்ல. இப்போ நண்டு இருக்கு, தவக்கலை இருக்கு, அதெல்லாம் கரையில தான் தங்கும். என்னத்த சீன் போட்டு